Hi, bro. Monish, Monish, மூணு பேர் வந்திருக்காங்க. வெங்கடேஷ் வந்திருக்காரு. Hello. உதயா இவங்க வரலையா? ஜாபேஷ் அவருக்கு தான் ப்ரோ கால் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. கொஞ்சம் கால் நீங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் செஷன் வச்சுக்கலாம் நாளைக்கு. புரியல ப்ரோ. நீங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் சொல்லுங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஹலோ ப்ரோ ஜாபேஷ். ஒரு 2 minutes ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இந்த லோஷன் வர சொன்னாங்க. வர சொன்னாங்க. Guys, 1 minute.
Yeah, I will continue. So current batch in the 3 p.m. sorry 2 to 3 p.m. சாரி நான் பவர் ஆஃப் ஆக நம்ம டேவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எனிவே இன்னைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் எடுக்குது ஜாவா பற்றி. கேட்குது இல்லை ஆன்லைன் கிளாஸ் கேட்குதா? எஸ் நோ ஆடிபிளா? எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ ஜாவா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜாவா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற அளவில் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ கோட் எழுதுவாங்க, ஜாவா கோட் எழுதுவாங்க, அந்த அளவில் உங்களுக்கு தெரியும். சிலர் ஆல்ரெடி காலேஜஸில் மேபி படிச்சிருக்கலாம், சிலர் சி ப்ரோக்ராமிங் படிச்சிருப்பீங்க. டெஃபினட்டாக எல்லாருமே சி ப்ரோக்ராமிங்கை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஜாவா கூட வந்து ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். முதல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா நமக்கு என்னன்னு தெரியணும், கரெக்ட் தானே? இப்போ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் என்னது? லாங்குவேஜ். ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் இட் இஸ் அ லாங்குவேஜ். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஒரு ஹியூமனை இன்னொரு ஹியூமனை பேசிக்கிறதுக்கு பேர் ப்ரோக்ராமிங் சார்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஹியூமனும் ஒரு சிஸ்டமும் பேசிக்கிறதுக்கு பேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ஹியூமனும் ஒரு சிஸ்டமும் பேசிக்கிறதுக்கு பேர். ஒரு ஹியூமனை பேசிக்கிட்டா இவன் ஒன்று கேட்பான், அதுக்கு அவன் ஒன்று சொல்லுவான், திரும்ப இவன் ஒன்று கேட்பான், அவன் ஒன்று சொல்லுவான், இல்லை சம்டைம் அவன் கேட்பான், இவன் சொல்லுவான், கரெக்டா? ஆனால் இங்கே அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்றத மட்டுமே சிஸ்டம் கேட்கும், நீங்க சொல்றத மட்டுமே அதுக்கு சிஸ்டம் கேட்கும். அதுக்காக தனியா என்ன தெரியாது, யோசிக்க தெரியாது. அதுக்குன்னு தனியா நாலேஜ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன சொல்றோமோ அது செய்யும். அப்ப இதை லாங்குவேஜ்னு சொல்றதை விட இது என்ன தெரியுமா சொல்லலாம்? இட் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுல ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், கம்ப்யூட்டர் வேலை செய்யும், அவ்வளவுதான். கம்ப்யூட்டருக்கு பேச தெரியாது, கரெக்ட் தானே? அப்ப சிஸ்டம்க்கு பேச தெரியாது. அப்போ வாட் எவர் வி ஆர் சேயிங் இட் இஸ் ஃபாலோயிங், அவ்வளவுதான். ஓகே. அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லிக்கலாமா? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ இப்படி அதை சொல்லலாம். ஏன்னா ஒரு சைடு ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி தான். நாம என்னென்னலாம் சொல்றோமோ அதை அப்படியே செஞ்சு கொடுக்கறது அதோட வேலையை தவிர திருப்பி நீங்க இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னு கேட்க தெரியாது அதுக்கு இல்ல. ஸோ அப்போ இட் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஜாவா கூட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அப்போ இது கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அப்போ இப்போ நீங்க பேச போறது ஹியூமனுக்கு கிடையாது. நீங்க வா அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான், நீங்க இங்க வாங்கன்னு சொல்றது ஒண்ணுதான், வாய்ங்கன்னு சொல்றது ஒண்ணுதான். இந்த மாதிரி எப்படி சொன்னாலும் எதிர்க்க இருக்கிற மனுஷனுக்கு புரியும், ஹியூமனுக்கு புரியும். ஆனா சிஸ்டம்க்கு இத்தனை மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் வழியில சொன்னாலும் புரிஞ்சுக்க தெரியாது. இப்படிதான் சொல்லணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்தா நீங்க அப்படிதான் அதை சொல்லி ஆகணும். ஸோ அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது இப்படிதான் சொல்லணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் வச்சிருப்பான். அந்த ரூல்ஸுக்கு பேரு சின்டாக்ஸ். அந்த ரூல்ஸுக்கு பேர் என்னது? சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்னா ரூல்ஸ்னா நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒரு சிஸ்டம்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது இப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த ரூல்ஸை படிக்கிறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுன்னு பேர். சரியா? அப்ப அதுதான் நம்ம பண்ண போறோம். அப்ப ஜாவான்றது எதை பேஸ் பண்ணது சார்னு கேட்டா இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா மட்டும்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டா சார்? சிம்பிளா இதை எப்படி நம்ம சொல்லுவானுங்க? ஊப்ஸ் லாங்குவேஜ். என்ன சொல்லுவாங்க? ஊப்ஸ் லாங்குவேஜ். ஜாவா மட்டும்தான் ஊப்ஸ் லாங்குவேஜ்னு கேட்டா கிடையாது. C++ ஒன்று இருக்குல்ல, அது கூட ஊப்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜ் தான். பைத்தன் இருக்குல்ல, அது கூட ஊப்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜ் தான். அப்போ ஊப்ஸ்ன்றது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேர்ல்டுல ஒரு சக்சஸ் ஃபார்முலா. ஊப்ஸ்ன்றது ஒரு சக்சஸ் ஃபார்முலா. எந்த லாங்குவேஜ் எல்லாம் ஊப்ஸை பேஸ் பண்ணியிருக்கோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. காரணம் ஊப்ஸோட சக்சஸ். ஊப்ஸ்ன்றது ஒரு ரியல் டைம் என்டிட்டி, அதை பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ். அப்போ நிறைய லாங்குவேஜ் ஊப்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ ஊப்ஸ் ஒரு சக்சஸ் ஃபார்முலா. அந்த சக்சஸ் ஃபார்முலா நமக்கு தெரியறதுக்கு இன்னொரு 6-7 கிளாஸ் போகும். சரியா? அப்பதான் அதை பத்தி நமக்கு புரியும். இப்போ அதை பத்தி புரியாது. இப்போதைக்கு இந்த அளவுல ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நாளானிக்கு கிளாஸ், மண்டே கிளாஸ் வருதுல்ல, அப்ப நான் சொல்றேன் ஊப்ஸ்னா என்ன அப்படின்லாம். சரியா? சரி. இப்போ அதுக்கு முன்னாடி ஜாவோட ஹிஸ்டரியில இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ எப்ப கண்டுபிடிச்சான், எவன் இதை கண்டுபிடிச்சான், அதெல்லாம் நமக்கு தெரியும். 1991 தான் ஜாவாவை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க. கண்டுபிடிக்கல. இட் இஸ் நாட் a things to find out. அப்போ இட் இஸ் a language which was developed by someone. யார் சார் அதுன்னு கேட்டா இட் இஸ் ஜேம்ஸ் காஸ்லிங். ஜேம்ஸ் காஸ்லிங்ன்ற பர்சன் தான் வந்து இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணான். இவனோட பெரிய டீம், இவன் ஒருத்தன் கிடையாது, இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்காங்க. அத்தனை பேரும் டே அண்ட் நைட்டு ஒரு 6 to 7 years ஸ்பெண்ட் பண்ணி இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணி எப்போ ரிலீஸ் பண்றாங்க? 1991 ரிலீஸ் பண்றாங்க. இவங்கெல்லாம் எந்த கம்பெனியில தெரியுமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க? சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அவன் தான் பெரிய அமௌண்ட் இவனுக்குலாம் சேலரி கொடுத்து இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ சன் மைக்ரோ சிஸ்டம்ன்றது யூஎஸ்ல ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது தான் இந்த ஜேம்ஸ் காஸ்லிங் அண்ட் ஹிஸ் டீம்
டெவலப் திஸ் லாங்குவேஜ். டெவலப் பண்றச்சே இது பேர் வந்து ஒன்றும் ஜாவா கிடையாது, இது பேர் வந்து ஓக் லாங்குவேஜ். இது பேர் என்ன இருந்துச்சப்போ ஓக் லாங்குவேஜ் இருந்தது. ஓக் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரீ, ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரீ அது ரொம்ப. ஸோ அப்போ இந்த லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ் இந்த டீம் பிலீவ் பண்றாங்க. அதனால இதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, ஓக் லாங்குவேஜ் பேர் வச்சுட்டாங்க. ஓகே, இப்படிதான் இந்த லாங்குவேஜ் முதல்ல வந்ததுமே பெரிய சக்சஸ் ஒன்றும் வரல, எந்த லாங்குவேஜுக்குமே அப்படி வராது. அதை வச்சு நிறைய பேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது தான் இது ஒரு பெரிய லாங்குவேஜா மாறும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இயர் ஆன் இயர் இது நல்ல க்ரோத் பார்த்துட்டே வருது. வரும்போது தான் பிரச்சனையும் கூடவே சேர்ந்து வருது. என்ன ப்ராப்ளம் சார் வருது இந்த லாங்குவேஜ்னா, 1996ல லைசன்ஸ் இஷ்யூ வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, லைசன்ஸ் இஷ்யூ. இவனுக்கு லைசன்ஸ் எடுக்கலையா சார்னா, இவனுக்கு எடுக்கல. இவனுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த லாங்குவேஜ் நேம் யூஸ் பண்ணியிருந்தாங்களே, ஓக் லாங்குவேஜ் வச்சிருந்தாங்களே. யூஎஸ்ல இன்னொரு கம்பெனி இருக்கான், அந்த கம்பெனி பேர் ஓக் டெக்னாலஜிஸ். அந்த கம்பெனி பேர் என்ன, ஓக் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். அந்த கம்பெனி என்ன பண்றான், லீகலா சூட் ஃபைல் பண்றான், லீகலா கேஸ் ஃபைல் பண்றான். இது எங்களோட பிராண்டு, ஓகே ஆர் பிராண்ட், ஆனா அவங்க எப்படி அவங்க லாங்குவேஜ் நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு லீகலா அப்ரோச் பண்ணிட்டான். வேற வழியே இல்லை இல்லையா, லீகலா அப்ரோச் பண்ணிட்டு என்ன பண்ணி ஆகணும், ரீநேம் பண்ணி தான் ஆகணும் இல்ல. அப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு போது அந்த டீம்ல இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய நேம் சஜஷன் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஜேம்ஸ் காஸ்லிங் இருக்காங்க டீம் லீடர், அவன் என்ன பண்றான், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பேரா இருக்கணும், பிரச்சனையும் வரக்கூடாது அட் த சேம் டைம் அப்படின்ட்டு ஏதாவது ஊர் பேர் வச்சிருந்தான்ட்டு டிசைட் பண்றான். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருக்குமே பிடிச்சது என்னன்னு பார்த்தா, இவங்க டே அண்ட் நைட்டு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 6 to 7 years ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்றாங்க. வெல் டெவலப்பிங் அவங்க என்ன பண்றாங்க, நிறைய காஃபிஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, காஃபி கன்சியூம் பண்றாங்க. அப்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்னா அது காஃபியா தான் இருந்திருக்கு. அதனால இந்த ஜேம்ஸ் காஸ்லிங் என்ன பண்றான், இந்த காஃபியோட ரூட் எங்க இருக்குன்னு பாக்குறான். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல காஃபி எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது தான் அவருக்கு இது கிடைக்குது. இந்தோனேஷியால இருக்கிற ஒரு ஹைலாண்டு, அந்த ஹைலாண்டோட பேரு ஜாவா. நமக்கு கூட சுனாமிலாம் வந்துச்சுல, அது இந்த ஹைலாண்ட்ல இருந்து எடுத்தடிச்சிருப்பான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஜாவா அப்படிங்கிற அந்த ஹைலாண்ட்ல தான் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் காஃபி இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஊரோட பேர் எடுத்துட்டு வந்து லாங்குவேஜ் வச்சு விட்டார். ஓகே, சரி, இது மட்டும் தான் எப்படிதான் நேம் வந்துச்சான்னு கேட்டா இப்படிதான் நேம் வந்துச்சு. இந்த ஜாவாக்கு ஏதாவது எக்ஸ்பான்ஷன் இருக்கா சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு பிளேஸோட நேம் அது, சரியா. ஸோ அப்போ இது மட்டும் தான் நேம் மட்டும் தான் காஃபி ரிலேட்டடா வச்சானான்னு கேட்டா கிடையாது. லோகோ பார்த்துருக்கீங்களா ஜாவா லோகோ என்ன இருக்கு, லோகோவே காஃபி மக். காஃபிக்கும் லாங்குவேஜுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நத்திங். பட் எல்லாருக்குமே பிடிச்சதா இருந்துச்சு, ஸோ வச்சுட்டோம். ஓகே, அப்போ இந்த ஜாவோட லாங்குவேஜோட நேமும் சரி லோகோவும் சரி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, காஃபியை பற்றி பேஸ்டா வச்சிருக்கு. ஸோ அப்போ இப்படிதான் வந்தது. லேட்டரா 2001ல நல்ல ஃபைன் டியூன் லாங்குவேஜா மாறி நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப கிட்டத்தட்ட நல்ல க்ரோத் இருக்கு இந்த லாங்குவேஜுக்கு. அப்பதான் உள்ள ஒரு பெரிய ஆள் உள்ள நுழையிறான். யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயண்ட் ஆரக்கிள் இன்க்னு ஒரு பெரிய கம்பெனி உள்ள வரான். என்ன பண்ணிட்டான், ஹியூஜ் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி இந்த லாங்குவேஜோட லைசன்ஸை வாங்கிட்டான். யார்கிட்ட இருந்து, சன் மைக்ரோ சிஸ்டம் கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி he acquired the license for this language. இந்த லாங்குவேஜுக்கான லைசன்ஸை வாங்கிடுவான். யாரு, ஆரக்கிள். லைசன்ஸை வாங்கிட்டது சும்மா இல்லாம என்ன தெரியுமா பண்றான், இந்த லாங்குவேஜை ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜா மாத்தி விட்டுடுறான். வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ்? ஓப்பன் சோர்ஸ்னா இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணிருப்பாங்க, இன்னொரு லாங்குவேஜ் வச்சு தான் இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணுவாங்க. எப்படி நம்ம செலினியம் வந்து ஜாவா வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இந்த ஜாவா யாரை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க தெரியுமா, சி ப்ரோக்ராமிங் தான் ஜாவாக்கு மதர். ஓகே, இதோட மதர் லாங்குவேஜ் யாரு, சியை வச்சு தான் ஜாவாவை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த சோர்ஸ் கோடை வந்து ரொம்ப சீக்கிரட்டா வைக்கணும்ல. இவனுங்க என்ன திரும்ப பண்ணானுங்க, ஆரக்கிள் அந்த சோர்ஸ் கோட் மொத்தத்தை எடுத்து அவங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. சீக்கிரட்டா வைக்க வேண்டிய சோர்ஸ் கோடை எடுத்து நெட்ல அவங்களோட வெப்சைட்ல போட்டு விட்டான். அப்படி போட்டு விட்டதுனால இதோட சோர்ஸ் கோட் இப்போ யார் வேணா பார்த்துக்கலாம். இட் இஸ் ஓப்பன் டு ஆல். நீங்களும் பார்த்துக்கலாம், நானும் பார்த்துக்கலாம், வேர்ல்ட்ல எவன் வேணா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சோர்ஸ் கோடை ஓப்பனா மாற்றி விட்டான். அதனால எதனா யூஸ் இருக்கா சார், அப்படி மாற்றி விடுறதுனால எதனா யூஸ் இருக்கானா, சக்சஸே அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. எப்படி தெரியுமா நடந்துச்சு, இந்த சோர்ஸை ஓப்பனா மாத்திட்டா எவன் வேணா பார்க்கலாம். இந்த வேர்ல்ட்ல ப்ரோக்ராமிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பானுங்க தெரியுமா, கோடிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் கோடை வாட்ச் பண்றதா முக்கியமான வேலை. அவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்த்துட்டு இந்த கோட்ல ஏதாச்சும் பக் கண்டுபிடிச்சா அதை ஆரக்கிள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, திஸ் இஸ் வாட் தி பக் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட்னு. அந்த மாதிரி எவெல்லாம் பக் கண்டுபிடிச்சு சொல்றானோ அவனுக்குலாம் ஆரக்கிள் ரிவார்டு கொடுப்பான். அந்த பக்கை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. அப்போ டே பை டே நிறைய பக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த பக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கரெக்ட் பண்ணி இந்த லாங்குவேஜ் ஒரு ஃபைன் டியூனான லாங்குவேஜா மாறிடுச்சு, பக் இல்லாத லாங்குவேஜா மாற ஆரம்பிச்சது. அது இல்லாம பக் மட்டும் தான் சொல்லுவாங்களா, தப்பு மட்டும் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவானா, கிடையாது. ஒரு விஷயம் கரெக்டாவே இருக்கும், ஆனா அது இப்படி பண்ணதோட இந்த மாதிரி பண்ணியிருந்தா கரெக்டா இருக்கும்னு சஜஷன்ஸ் வர கொடுப்பானுங்க.
அந்த சஜஷன்ஸும் கரெக்டா இருந்தா இவங்க ஏத்துப்பாங்க ஆரக்கிள். ஏத்துட்டு அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ டே பை டே சரண்யா சொல்லுங்க. சரண்யா வெயிட் பண்ணுச்சு கைஸ் 1 minute நான் பியாண்ட். ஸோ அப்போ டே பை டே இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு ஃபைன் டியூன் லாங்குவேஜாக மாற என்ன ஆயிடுச்சு, லைக் இந்த இந்த லாங்குவேஜோட க்ரோத் அப்படின்றது ரொம்ப பெருசாக மாறிடுச்சு. பெரிய க்ரோத் வந்துட்டு வேர்ல்டில் நம்பர் 1 லாங்குவேஜாக மாறிடுச்சு. எத்தனாவது லாங்குவேஜ்? நம்பர் 1 லாங்குவேஜாக. ரொம்ப வருஷத்துக்கு இருந்த ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா அது, ரொம்ப வருஷத்துக்கு இருந்த லாங்குவேஜ்னா அது இந்த ஜாவா. இந்த சாதனை இந்த பசங்கள்லாம் இவங்களா இருக்காங்க சரியா? ஸோ அப்போ இந்த லாங்குவேஜோட சக்சஸே எதனால வந்துச்சு? இவனுங்க பெரிய அமௌண்ட் வாங்கி கரெக்டாக பிளான் பண்ணி ஓப்பன் சோர்ஸாக மாற்றி இந்த லாங்குவேஜ் எங்கே எடுத்துன்னு வந்து வச்சுட்டானுங்க, வேர்ல்டில் நம்பர் 1 லாங்குவேஜ் எடுத்துன்னு வந்து வச்சுட்டானுங்க. இல்லை சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த லாங்குவேஜ் ஓப்பன் சோர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த லாங்குவேஜுக்கு இன்னொரு பியூட்டிஸ்லாம் இருக்குது. இந்த லாங்குவேஜ் வேர்ல்டில் நம்பர் 1 லாங்குவேஜ் வாயிலே சொல்லிட்டா போதுமா? அப்போ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் பார்க்கணும். ஜாவாவுக்கு நிறைய ஃபீச்சர் இருக்கு. கிட்டத்தட்ட 32 இயர்ஸ் ஆகுது இந்த லாங்குவேஜ் இன்வென்ட் ஆகி. 91ல இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2022ல நம்ம இருக்கோம். அப்படி பார்த்தோம்னா 32 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த 32 இயர்ஸ்ல இது ஆல்மோஸ்ட் நிறைய வருஷம் நம்பர் 1ல இருந்தது. சம்டைம் நம்பர் 2ல இருக்கும், சம்டைம் நம்பர் 3ல இருக்கும். அப்படியே மாறி மாறி நான் 1 2 3 போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஆல்வேஸ் இன் ஒன் ஆஃப் த டாப் 3 லாங்குவேஜ் இந்த வேர்ல்டா இருக்குதுன்னா அப்போ இது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜா இருந்தால் 30 வருஷமா இதை மீட் பண்றதுக்கு ஆள் இருக்காம இருக்கும். ஸோ அப்போ 30 வருஷமா இந்த லாங்குவேஜ் எக்ஸ்டெண்ட் ஆகிறது காரணமே இதோட பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் தான். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஜாவா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். எப்படி சார் இது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்? வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் கேட்டா, இப்போ சி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ரன், நீங்க நடந்து போகணும் அப்படின்னா எப்படி நடந்து போவீங்க? யூ நீட் அ பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் நீங்க நடந்து போக முடியும். கரெக்ட் தானே? ரோடு இருந்தால் தான் நம்ம நடந்து போக முடியும். சேம் வே ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் வேணும்னு கேட்டா அதுக்கு கூட ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். வாட் இஸ் த பிளாட்ஃபார்ம்? எது இருந்தால் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆக முடியும்? இப்போ இந்த நோட்பேட் ஒரு அப்ளிகேஷன், எப்படி இந்த லேப்டாப்ல இந்த நோட்பேட் ரன் ஆகுது? எப்படி லேப்டாப் வாங்கிட்டு அப்படியே நோட்பேட் இன்ஸ்டால் பண்ணிட முடியுமா? என்ன பண்ணணும்? என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க? ஒரு லேப்டாப் வாங்கிட்டு முதல்ல நம்ம எதை இன்ஸ்டால் பண்ணுவோம்? என்ன இன்ஸ்டால் பண்ணுவோம்? OS போடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? OS போடுவோம். கரெக்ட் தானே? OS போட்டால் தான் எந்த ஒரு அப்ளிகேஷனும் ரன் ஆகும். அப்போ ஜாவாவை ரன் பண்ணி பார்க்கணும்னா எந்த OS வேணும்? ஜாவா ரன் பண்ணணும்னா எந்த OS வேணும்? விண்டோஸ்ல ரன் பண்ணலாமா? லினக்ஸ் வேணுமா? விண்டோஸ் வேணுமா? இல்லை சொலாரிஸ் வேணுமா? இல்லாட்டி மேக் OS வேணுமா? எந்த OS இருந்தால் ஜாவா ரன் பண்ணிக்கலாம்? நீங்க எந்த OS வேணா வச்சுக்கோங்க, ஜாவாவை ரன் பண்ணிக்கலாம். அப்போ ஜாவா நான் இந்த OS தான் ரன் ஆவேன், அந்த OS தான் ரன் ஆவேன்னு சொல்ற லாங்குவேஜ் கிடையாது. இட் கேன் ரன் ஆன் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இட் கேன் ரன் ஆன் எனி ப்ராசஸர். ஓகே, தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஜாவா. அப்போ வேர்ல்ட்ல எவன் வேணா எந்த OS வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாருமே யாரை யூஸ் பண்ணலாம்? ஜாவாவை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவா.
அது மட்டும் இல்லாம ஜாவா இஸ் மோஸ்ட் செக்யூர்ட் லாங்குவேஜ் வேற. இட் இஸ் a very secured language comparing to all the other language. Java is more secured. எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்டா, see for example நீங்க ஒரு கோட் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஷோ பண்றேன், சில விஷயம் நான் ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ இதெல்லாம் நான் வந்து போன கிளாஸ் பசங்களுக்கு எழுதின கோடு. நான் இன்னைக்கு உங்களுக்கு கோடெல்லாம் எதுவும் சொல்லி தரல, சும்மா காமிக்கிறேன். சரியா? இப்போ சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முதல் கோடையை கூட எடுத்துக்கோங்களேன். இது என்ன ஃபைல் இருக்கு? இது என்ன ஃபைல் இருக்கு? ஜாவா ஃபைல். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது நான் எழுதின கோடு. நான் எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்கேன் சொல்லுங்க? தமிழ்ல, இங்கிலீஷா, ஹிந்தியா? என்னது இது? இங்கிலீஷ்ல தான் எழுத தெரியும். எனக்கு இங்கிலீஷ் தான் டைப் பண்ண தெரியும், வேற எதாவது டைப் பண்ண தெரியாது. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே இதில் தான் டைப் பண்ணுவோம், இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ், இந்த கோடுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுமா? ஒரு 10 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா கோடுக்கு அர்த்தம் சொல்லிடுவீங்க. கரெக்ட் தானே? இதில் ஒன்றுமே எழுதலை. நான் என்ன பண்ணுறேன்? சம்திங் ஏதோ பிரிண்ட் பண்ணுறேன். சம்திங் ஏதோ என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் பண்ணுறேன். எதை பிரிண்ட் பண்ணுறேன்? ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமை பிரிண்ட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டோட ஐடியை பிரிண்ட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டோட காலேஜ் நேமை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு 3 விஷயத்த நான் என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். அதுதான் இந்த ப்ரோக்ராமோட சென்ட்ரல் தீம் என்னன்னு பார்த்தா அதுதான். கரெக்டா? ஸோ அப்படி பார்த்தா 3 விஷயத்த நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதான் இந்த கோடோட மீனிங். அதுக்கு தான் இவ்வளோ எழுதியிருக்கேன். அப்புறம் டேட்டா ஒன்றா பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். தட்ஸ் இட். சரியா? இப்போ இது மாதிரி இங்கிலீஷ்ல எழுதுனா எவன் வேணா புரிஞ்சுக்கலாம். கோடு தெரியாது நீங்களே என்னன்றதை ஓவராலா சொல்லிடலாம். இன்னும் கோடு தெரிஞ்சுனா தான் பக்கவா என்ன பிரிண்ட் பண்றான், எப்படி பாஸ் பண்றான் அதை கூட சொல்லிடுவோம். கரெக்ட் தானே? ஸோ அப்போ கோடா வச்சிருந்தா டேஞ்சர், கோடா வச்சிருந்தா டேஞ்சர். எவன் வேணா பார்த்து லாஜிக் தெரிஞ்சுக்குவான். அப்போ ஜாவாக்கு முதல்ல இங்கிலீஷ் தெரியாது. ஜாவாக்கு என்ன தெரியாது? இங்கிலீஷ் தெரியாது. நீங்க எழுதுற கோடு ஜாவாவால படிச்சு புரிஞ்சுக்க தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்ல கோடு எழுதிட்டு இங்கிலீஷ்லேயே கொடுத்தீங்கன்னா அதுக்கு வெளியே போட்டுரும். என்ன பண்ணணும் தெரியுமா? ஜாவாக்கு புரியுற மாதிரி மெஷின் கோடா மாத்தி தான் அதுக்கிட்ட கொடுக்கணும். என்ன பண்ணணும்? மெஷின் கோடா மாற்றணும். நான் அதை மாற்றி வச்சிருக்கேன் தெரியுதா? கிளாஸ் ஃபைல் ஒன்று, அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் அந்த கிளாஸ் ஃபைல். இதுதான் என்னது? கிளாஸ் ஃபைல். உங்களுக்கு புரியுதா இது? உங்களுக்கு புரியுதா இது என்ன எழுதியிருக்கேன்னு? புரியாது. எப்படி புரியும்? புரியாது. இது யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. இது மெஷின் ரீடபிள், ஹியூமன் ரீடபிள் கிடையாது. அப்ப நமக்கு புரியாது இது. ஆனா ஜாவாக்கு புரியும். நான் எழுதுனேன்ல டிட்டோ அதே கோடு தான். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஜேவியர், கணேஷ், சாம் அவங்களாம் இருக்காங்க. சரிதா? ஸோ அப்போ இவங்களாம் பழைய பசங்க, அவங்களோட பேர் தானே வச்சு அப்போ இந்த கோடு இது. ஓகே. ஸோ ஆனா இது ஜாவாக்கு இதை கொடுத்தா டிட்டோ நான் என்ன அவுட்புட் எதிர்பார்த்தனோ அதை அப்படியே கொடுக்கும். அந்த கோடை எடுத்து ரன் பண்ணா அதுக்கு ரன் பண்ண தெரியாது. அந்த கோடை இந்த கோடா மாத்திட்டு இந்த கோடை எடுத்து கொடுத்தா பக்காவா அவுட்புட் கொடுத்துரும். அப்ப ஜாவாக்கு என்ன தெரியாது? இங்கிலீஷ் தெரியாது. அதுக்கு என்னதான் தெரியும்? மெஷின் கோடு தான் தெரியும். அப்ப நாம இங்கிலீஷை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. இங்கிலீஷ்ல எழுதிட்டு அதை மெஷின் கோடா மாத்திட்டு அதை எடுத்து அதுக்கு கொடுத்தோம்னா அது படிச்சு அவுட்புட் கொடுத்துரும். சரியா? அப்ப இந்த கோடை தான் அப்ளிகேஷன் கோடா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல இருக்கு அதை பண்ண மாட்டாங்க. இந்த கோடை தான் என்ன கோடா கன்வெர்ட் பண்ணுவாங்க? அப்ளிகேஷன் கோடா கன்வெர்ட் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. அப்ப இந்த கோடை எவன் எடுத்து ரன் பண்ணாலும் அவுட்புட் வருமான்னு கேட்டா அவுட்புட் வரும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் அவனுக்கு தெரியாது. கரெக்டா? இப்போ ஒரு கால்குலேட்டர் 100 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா கால்குலேட்டர்ல எவன் வேணா போட்டு ஆப்ரேட் பண்ணி அவுட்புட்டை பார்த்துக்கலாம். ஆனா கால்குலேட்டருக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப எவன் வேணா இதை யூஸ் பண்ணி அவுட்புட்டை பார்த்துக்கலாம். ஆனா எவனுக்கும் இதுக்கு பின்னாடி நான் என்ன எழுதி வச்சேன்னு தெரியாது. புரியுதா? அப்போ ஜாவா இஸ் மோர் செக்யூர்ட் லாங்குவேஜ். ஜாவா இஸ் மோர் செக்யூர்ட் லாங்குவேஜ் கம்பேர்ட் டு ஆல் த அதர் லாங்குவேஜ். ஹரிஷ் நான் கிளாஸ்ல இருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிடுறேன். So Java is the most secured language. Java is the most secured language. சரியா? அப்போ இது ஒரு firewall ஆக்ட் ஆகுது. இது எப்படி ஆக்ட் ஆகுது? It is acting as a firewall between application and the system. அப்ப ஜாவா வச்சு எந்த அப்ளிகேஷன் வேணா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். அது எந்த சிஸ்டம்ல வேணா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எந்த சிஸ்டம்ல நீங்க அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் நீங்க பார்க்க முடியாது. ஸோ அப்ளிகேஷன் அண்ட் சிஸ்டம், சிஸ்டம் அப்ளிகேஷன் நடுவில் ஒரு ஃபயர்வால் ஆட்டம் இந்த ஜாவா ஆக்ட் ஆகுது. அடுத்த பாயிண்ட், ஜாவா இஸ் ஈஸிலி போர்ட்டபிள் லாங்குவேஜ். போர்ட்டபிள் என்ன அர்த்தம்? வாட் இஸ் போர்ட்டபிள் தெரியுமா? போர்ட்டபிள்னா என்ன தெரியுமா? உதய், ஜபேஷ், முபின். Taking from one place to another place. Exactly, taking from one place to another place. ஏர்போர்ட்னா என்ன? ஒரு பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்குறோம். போர்ட்டர் யார்? ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம லக்கேஜஸ் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம். அப்போ போர்ட்னா என்ன? சிம் போர்ட். நிறைய இடத்துல நம்ம இந்த போர்ட் கேள்விப்பட்டிருப்போம் இல்ல? ஸோ அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது. அப்போ ஜாவா மூவ் பண்ணிக்கலாமா? மூவ் பண்ணிக்கலாம்.
எப்படி சார்னு கேட்டா சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு இருக்கு இல்லையா, இதை நான் எந்த எந்த இதுல வச்சு எத்தனை எழுதுனேன், இதே சிஸ்டம்ல வச்சு எழுதுனேன். இந்த சிஸ்டம்ல என்ன ஓஎஸ் போட்டு வச்சிருக்கேன், இதுல பார்த்தா தெரியும் விண்டோஸ் போட்டு வச்சிருக்கேன் இல்ல, கீழே பாருங்க அந்த லோகோ தெரியும். அப்போ இந்த சிஸ்டம்ல நான் விண்டோஸ் போட்டு வச்சிருக்கேன்னா, ஸோ அப்போ விண்டோஸ்ல இதை வச்சு இதை எழுதியிருக்கேன். இப்போ நான் லினக்ஸ் மிஷினுக்கு இதை காப்பி பேஸ்ட் பண்றேன். இந்த கோடு இருக்குல்ல பைட் கோடு, இதை நான் லினக்ஸ் மிஷினுக்கு காப்பி பேஸ்ட் பண்றேன். அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணா அவுட்புட் வருமா வராதா, இல்ல லினக்ஸ் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தணுமா சின்டாக்ஸ் அப்படின்னு கேட்டா எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். சி ப்ரோக்ராமா இருந்தா நீங்க விண்டோஸ்ல வச்சு எழுதுனா ஒரு சின்டாக்ஸ், லினக்ஸ்ல எழுதுனா இன்னொரு சின்டாக்ஸ், மேக்ல எழுதுனா வேற சின்டாக்ஸ். அப்போ ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சின்டாக்ஸஸ் அங்க மாத்த வேண்டிய சிச்சுவேஷன். அப்போ இந்த கோடை எடுத்து நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கு போக முடியாது. ஆனா ஜாவா அப்படி கிடையாது. நீ விண்டோஸானா இரு, நீ மேக் வச்சிரு, நீ லினக்ஸ் வச்சிரு, நீ எதை வேணா வச்சிரு, எல்லாத்துக்குமே ஒரே சின்டாக்ஸ் தான், ஒரே கோட் தான். அப்ப இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு மிஷின்ல போட்டு ரன் பண்ணா டிட்டோ அதே அவுட்புட் கிடைக்கும். நீங்க அதே காப்பி பண்ணி மேக்ல போட்டாலும் அதே அவுட்புட், லினக்ஸ்ல போட்டாலும் அதே அவுட்புட், சொலாரிஸ்ல போட்டாலும் அதே அவுட்புட், நீ எந்த ஓஎஸ்ல போட்டாலும் டிட்டோ உங்களுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஜாவா. அப்போ ஒரு இடத்துல இருந்து ஜாவாவை இன்னொன்றுக்கு ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். அப்போ அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா ரைட் ஒன்ஸ், நீ ஒரு இடத்துல எழுதிக்கோ, ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர், உங்களுக்கு எங்க வேணுமோ நீ அங்க ரன் பண்ணிக்கோங்கிறான். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஜாவா. இது ஒரு பவர்ஃபுல் அட்வான்டேஜா பாக்குறாங்க. அடுத்த பாயிண்ட், ஜாவா இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு லாங்குவேஜ். ஜாவா இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு லாங்குவேஜ். ஜாவா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு லாங்குவேஜ். எப்படி சார்னு கேட்டா ஒரு 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 லாங்குவேஜ் ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னா டேட்டா டைப் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். முதல்ல டேட்டா டைப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம நிறைய டேட்டா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணமா நான் ஒன்று எழுதுறேன், இது என்னோட அக்கௌண்ட் நம்பர், இது என்னோட அக்கௌண்ட் நம்பர். இதை நான் ஒரு 100 இடத்துல என்னோட ப்ரோக்ராம்ல எழுத வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்க ஞாபகம் வச்சு எழுத முடியுமா? சத்தியமா பண்ண முடியாது. அதுக்கப்புறமா லைக் இல்லாட்டி 100 பிளேஸ்ல நான் இதெல்லாம் உட்காந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாமா? கண்டிப்பா எனக்கு பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துலயுமே நான் மெமரி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்போ என்னால் டைப்பும் பண்ண முடியாது, காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்க முடியாது. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் வேணுமோ அந்த ஸ்டோரேஜ் அட்ரஸ் கொடுத்துருவேன். அதாவது இந்த நம்பரை எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ ஏசிசின்ற லெட்டர்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். எதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன், ஏசிசின்ற லெட்டர்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அப்ப எப்பெல்லாம் எனக்கு இந்த நம்பர் வேணுமோ ப்ரோக்ராம்ல, நான் இந்த நம்பரை மென்ஷன் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக எதை மென்ஷன் பண்ணிடுவேன், ஏசிசின்னு போட்டு விட்டனா போதும், இது வந்துடும். கிளியரா? இது ஜாவால இருக்கிற ஒரு கான்செப்ட். சார் இதெல்லாம் நாங்கள் சி ப்ரோக்ராம்லேயே பார்த்துருக்கோமே. ஆமா, இது சில இருக்கு, C++ல இருக்கு, ஜாவால இருக்கு, பைத்தன்ல இருக்கு, ஜாஸ்கிரிப்ட்ல இருக்கு, என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கோ அத்தனையிலுமே இந்த கான்செப்ட் காமனான கான்செப்ட். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த ஏசிசி பேரு வேரியபிள்னு பேர். இது பேர் என்ன? வேரியபிள். ஓகே, அப்ப வேரியபிள்ன்றது டேட்டாவை ஸ்டோர் பண்ற இடம். இந்த டேட்டா போயிட்டு எங்க ஸ்டோர் ஆயிடும்? இந்த ஏசிசியில ஸ்டோர் ஆயிடும். அப்ப இனிமே இவ்வளவு பெரிய நம்பர் எழுத வேண்டியதில்லை, இதை போட்டா போதும். சார் நாங்கள் இந்த இடத்துல ஒரு 100 பேராகிராஃப் டைப் பண்ணிப்போம், ஒரே ஒரு லெட்டர்ல ஸ்டோர் பண்ணிப்போம். அப்போ 100 பேராகிராஃபும் ஒரு 100 இடத்துல யூஸ் பண்ணா அந்த 100 பேராகிராஃபும் நாங்கள் அங்கங்கே எழுதணுமானா எழுத வேண்டியதில்லை. எந்த லெட்டர்ல ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த லெட்டரை மென்ஷன் பண்ணி விட்டா போதும், 100 பேராகிராஃப் கூட வந்துடும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் வேரியபிள். ஏன் தெரியுமா இதுக்கு வேரியபிள் பேர் வச்சாங்க? இன்னைக்கு நான் இந்த நம்பர் ஸ்டோர் பண்றேன், நாளைக்கு என்னன்னா வேற நம்பர் வேரி பண்ணிப்பேன். வேரி பண்றதுன்னா என்ன? மாத்திக்கிறது. அப்போ எப்போ வேணுமோ மாத்திக்கலாம், அதனால இதுக்கு பேர் என்ன? வேரியபிள். சரியா? ஸோ அப்போ எப்போ வேணுமோ இந்த நம்பரை நான் என்ன பண்ணிப்பேன்? மாத்திப்பேன். அதனால இதுக்கு பேரு வேரியபிள். ஆனா இதை வந்து சி ப்ரோக்ராம்ல எழுதுனா எரர் அடிக்குமான்னு கேட்டா எரர் அடிக்காது. பைத்தான்ல எழுதுனா எரர் அடிக்குமான்னு கேட்டா எரர் அடிக்காது. ஜாவால எழுதுனா எரர் அடிக்குமான்னு கேட்டா எரர் அடிக்கும். ஏன் தெரியுமா? ஜாவா ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எந்த விஷயத்துல? டைப் விஷயத்துல. என்ன தெரியுமா? அது நீ எந்த டேட்டா வேணா போட்டுக்கோ, ஆனா டேட்டா போடுறதுக்கு முன்னாடி அது என்ன டைப்போ அதை என்கிட்ட சொல்லிட்டு செய்யுன்னு சொல்லுது. ஜாவா என்ன சொல்லுது? முன்னாடியே ஜாவாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும், நான் இந்த டைப்ல தான் சேவ் பண்ண போறேன்னு. அப்போ இது நம்பர் சேவ் பண்ணிருக்கேன்னா நம்பர்னா இன்டீஜர்னு அர்த்தம். நம்பர்னா என்ன அர்த்தம்? இன்டீஜர்னு அர்த்தம். அப்போ முன்னாடி என்ன போட்டுருணும்? இன்ட்னு போட்டுருணும். சார் எங்களுக்கு எப்படி சார் தெரியும் நம்பர்னா இன்டீஜர், லெட்டர்னா அது வேற ஒரு பேர்னா? அதெல்லாம் நான் பின்னாடி சொல்லி தருவேன், டேட்டா டைப்பிங்ல சொல்லி தருவேன். இப்போதைக்கு சாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். நம்பர்னா என்ன அர்த்தம்? இன்டீஜர். அப்போ நீங்க நம்பரை சேவ் பண்ணீங்க அப்படின்னா இன்டீஜர்னு போடணும். லெட்டரை சேவ் பண்ணா அதுக்கு வேற பேர் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன். என்னென்ன டேட்டா இருக்கு அதுக்கு என்ன டைப் போடணும் நான் சொல்லித்தரேன். சரி, இப்போதைக்கு சாம்பிளுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டேட்டா டைப்பை போட்டா எரர் அடிக்காது. டேட்டா டைப் போட மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா எரர் அடிக்கும். ஏன்னா ஜாவா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், டேட்டா டைப் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.
சரியா? இதனால என்ன சார் கிடைக்கும்னு கேட்டா டைப் சேஃப்டி கிடைக்கும். எவன் வேணா இஷ்டத்துக்கு அந்த டேட்டா வேணா திருக்க முடியாது ஜாவா அப்ளிகேஷன். டைப் சேஃப்டியை கொடுக்கும். அது ஒரு அட்வான்டேஜா இவங்க பாக்குறாங்க. அடுத்த பாயிண்ட், Java is architecturally neutral language. Java வந்து architectural neutral language. இது என்ன சார் architectural neutral language அப்படின்னு கேட்டா, முதல்ல என்னோட ஆர்கிடெக்சர் பத்தி நான் சொல்லணும். உங்களுக்கு ஆர்கிடெக்சர்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? இப்போ நம்ம சிஸ்டம் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பேசலாம். அபவுட் யுவர் பிசின்னு டைப் பண்றேன் என்னோட மிஷின்ல. அப்போ பார்த்தா நான் என்னோட சிஸ்டம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது வந்திருக்கேன். இது என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் போட்டிருக்கு? வாட் இஸ் த டைப் ஆஃப் த ஓஎஸ்? 64 பிட் ஓஎஸ். இதே மாதிரி இன்னொரு பிட் இருக்குமா? இது என்னது? 32 பிட். இன்னொரு ஓஎஸ் இருக்கு, அது பேர் என்ன? 32 பிட் ஓஎஸ். அப்போ விண்டோஸ்ல ரெண்டு டைப் ஓஎஸ் இருக்கு. ஒன்னு 32 பிட், இன்னொன்னு 64 பிட் ஓஎஸ். அப்போ என்னோடது 64 பிட் ஓஎஸ் போட்டிருக்கு. இப்போ ஜாவாவை 32 பிட்ல போடுறதா 64 பிட்ல போடுறதா? ஜாவாவை 32 பிட்ல போடணுமா 64 பிட்ல போடணுமா? ஜாவாவை நீங்க எதுல வேணா போட்டுக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. எதுல வேணா ஜாவாவை போட்டுக்கலாம். சரி, 32 பிட்லயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், 64 பிட்லயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, சி ப்ரோக்ராம்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை 32 பிட்ல போடணுமா 64 பிட்ல போடணுமா? தெரியுமா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சி ப்ரோக்ராமை கூட நம்ம 32 பிட்லயும் போட்டுக்கலாம், 64 பிட்லயும் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன சார் பியூட்டி இருக்கு இதுல? அதையும் அதுல போட்டுக்கலாம், இதையும் ரெண்டுலையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஜாவாக்கு இது ஒன்றும் அட்வான்டேஜ் இல்லையே கேட்கலாம். அது இல்லை நான் சொல்ல வந்த பாயிண்ட் வேற சொல்றேன். இப்போ இந்த சி ப்ரோக்ராம்ல கூட டேட்டாவை ஸ்டோர் பண்றது காமனான விஷயம் நான் சொல்லிட்டேன், கரெக்டா? ஸோ இப்போ இதுதான் அந்த டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க சி ப்ரோக்ராம்ல சேவ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் தாராளமா பண்ணலாம். ஜாவாலையும் நீங்க பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, சி ப்ரோக்ராம்லயும் சேவ் பண்ணிக்கலாம், ஜாவாலையும் இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கலாம். சி ப்ரோக்ராம்ல நீங்க 32 பிட்ல சி ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஓபன் பண்ணி இந்த டேட்டாவை சேவ் பண்ணீங்கன்னா, டேட்டாவை சேவ் பண்றதுன்னா என்ன? எதுல போய் சேவ் பண்ணுங்க? மெமரியில போய் சேவ் பண்ணுங்க. மெமரினா எவ்வளவு பைட் ஆகும்? மெமரியை ரெப்ரசென்ட் பண்ற யூனிட்டுக்கு பேர் பைட். பைட் நம்ம சொல்றோம்ல 10 GB, 12 GB, 64 GB, 128 GB அப்படிலாம் சொல்லிக்கிறோம்ல. ஜிபினா ஜிகாபைட். பைட்ன்றது மெமரியோட யூனிட். இப்போ இந்த டேட்டாவை சேவ் பண்றதுக்கு, ஒரு நம்பரை சேவ் பண்றதுக்கு சி ப்ரோக்ராம்ல 32 பிட் எவ்வளவு ஆகும்னு கேட்டா 2 பைட் மெமரி ஆகும். எவ்வளவு பைட் மெமரி ஆகும்? 2 பைட். அதே சி ப்ரோக்ராம அதே டேட்டாவை 64 பிட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நீங்க சேவ் பண்ணீங்கன்னா எவ்வளவு தெரியுமா ஆகும்? 4 பைட். ரெண்டுமே சி ப்ரோக்ராம் தான், ரெண்டுமே ஒரே டேட்டா தான். ஆனா 32 பிட்டா இருந்தா 2 பைட், 64 பிட்டா இருந்தா 4 பைட். அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி சி ப்ரோக்ராம் மாத்திக்கிட்டே இருக்கு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்காது? மாத்திட்டே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ சி ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி சி ப்ரோக்ராம் தன்னை மாத்திக்குது. ஆனா ஜாவா இருக்கு தெரியுமா? நீ 32 பிட்டானா இரு, நீ 64 பிட்டானா இரு, நீ யாரானா இரு, எல்லாருக்கிட்டையும் ஜாவா எப்படி நடந்துக்கும்? ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுமே தவிர ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணாது. நீ 32 பிட் வச்சிருந்தாலும் 4 பைட் தான், நீங்க 64 பிட் வச்சிருந்தாலும் 4 பைட் தான். நீங்க எந்த ஆர்கிடெக்சர் வச்சிருந்தாலும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருந்தாலும், எல்லாருக்கிட்டையுமே ஜாவா நியூட்ரலா ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ற லாங்குவேஜ் கிடையாது. ஆனா சி ப்ரோக்ராம் இந்த ஒரு விஷயத்துல கிடையாது, இன்னும் நிறைய விஷயத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும் சி ப்ரோக்ராம். ஆனா ஜாவா அப்படி கிடையாது, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அப்ப ஜாவா எந்த ஆர்கிடெக்சரா இருந்தாலும் எப்படி நடந்துக்கும்? நியூட்ரலா நடந்துக்கும், ஒரே மாதிரி நடந்துக்கும். சரியா? தட் இஸ் another advantage ஆஃப் ஜாவா. வேற ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் சொல்லுங்க சார். நான் இன்னும் ஒன்று மட்டும் சொல்றேன் லாஸ்ட். இவ்வளோ ஃபீச்சர் இருக்கு இல்லையா? நான் சொன்னது வெறும் சாம்பிள் தான், இன்னும் நிறைய ஃபீச்சர் இருக்கு. அதெல்லாம் சொன்னா நமக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியாது. பட் புரிய வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி ஒரு பாயிண்ட் இருக்கு. இவ்வளோ ஃபீச்சர் இருக்கு, 32 இயர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வேர்ல்ட்ல டாப் 3 லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜ், மோஸ்ட் ஆஃப் த டைம் டாப் 1 லாங்குவேஜ், வேர்ல்டு வைட் 6 பில்லியன் மிஷின்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க ஒரு லாங்குவேஜ். எவ்வளோ? 6 பில்லியன் மிஷின்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரிஜினல் வெர்ஷனே, லைசன்ஸ்டு வெர்ஷனே ஃப்ரீ தான். அப்போ இந்த ஆரக்கல் இருக்காங்கல்ல, அவன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம தள்ளிட்டோம். சரியா? ஸோ அப்போ ஒரிஜினல் வெர்ஷனே என்னது? இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்மெண்ட், நான் இன்ஸ்டால்மெண்ட் இன்னைக்கு சொல்லலை, நாளைக்கு சொல்லித்தரேன். சரி, எனக்கு ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு, சில ஆஃபீஸ் போகணும், எல்லாமே இருக்காங்க.
சரி, நம்ம அப்புறம் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் நான் நாளைக்கு சொல்லித்தரேன். சரியா? இன்னைக்கு நம்ம இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக முடியல. நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா? நாளைக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஆல். பை. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க. தேங்க்யூ. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ, வீடியோஸ் அந்த நோட்ஸ் ஷேர் பண்ணி. நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.